வணக்கம். பைபிளை முழுவதுமா வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நெகேமியா 11 ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 35.58% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். எருசலேமில் வாழ்ந்தோர் பட்டியல். மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தனர். ஏனைய மக்களில் 10 ஒருவர் புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்பட சீட்டு போட்டார்கள். மற்ற 9 பேர் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள். எருசலேமில் மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினர். இஸ்ரேல் மக்கள் குருக்கள், லேவியர்கள், கோவில் பணியாளர்கள், சாலமோனின் பணியாளரின் வழிமரபினர் ஆகியோர் யூதாவின் நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில் சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தார்கள். எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு. இவர்கள் யூதா புதல்வர் சிலரும் பென்யமின் புதல்வர் சிலரும் ஆவர். யூதாவின் புதல்வர் பின்வருமாறு. உசியா மகன் அத்தாயா. உசியா செக்கரியாவின் மகன், இவர் அமரியாவின் மகன், இவர் செபட்ரியாவின் மகன், இவர் மகலலேலின் மகன். பேரேச்சின் வழிமரபினர் மாவேசியா பாரூக்கின் மகன், இவர் கொல்கோசியின் மகன், இவர் அசாயாவின் மகன், இவர் அதாயாவின் மகன், இவர் யோயாரிப்பின் மகன், இவர் செக்கரியாவின் மகன், இவர் சீலோனியின் மகன். எருசலேமில் குடியிருந்த பேரேச்சியின் புதல்வர் 468 மாபெரும் வீரர்கள். பென்யமினின் புதல்வர் இவர்களே. சல்லு மெசுலாமின் மகன், இவர் யோபேதுவின் மகன், இவர் பெத்யாவின் மகன், இவர் கொலையாவின் மகன், இவர் மாசேயாவின் மகன், இவர் இத்தியேலின் மகன், இவர் ஏசாயாவின் மகன். அவருக்கு பின் கபாயும் சல்லாயும். இவர்கள் மொத்தம் 928 பேர். சிக்ரியின் மகன் யோவேல் அவர்களுக்கு தலைவராய் இருந்தார். அசனுவாவின் மகன் யூதா மற்றோர் ஊருக்கு தலைவராக விளங்கினார். குருக்கள் யோயாரிபு மகன் எதாயா, யாக்கின், செராயா, இவர் இல்கியாவின் மகன், இவர் மெசுல்லாவின் மகன், இவர் சாதோக்கின் மகன், இவர் மெரியோத்தின் மகன், இவர் கோவில் மேற்பார்வையாளரான அகித்தூபின் மகன். கோவில் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் 822 பேர். அதாயா எரோகாமின் மகன், இவர் பெலலியாவின் மகன், இவர் அம்சியின் மகன், இவர் செக்கரியாவின் மகன், இவர் பஸ்கூரின் மகன், இவர் மல்கியாவின் மகன். குலத்தலைவர்களான இவர் சகோதரர் 242 பேர். அம்சசாய் அசரியலின் மகன், இவர் அகிசாயின் மகன், இவர் மெசில்ல மோத்தின் மகன், இவர் இம்மேரின் மகன். படைவீரர்களான அவர்களுடைய சகோதரர் 128. அக்கதோலியின் மகன் சப்தியேல் அவர்களுக்கு தலைவராக இருந்தார். லேவியர் செமாயா, இவர் அசூபாவின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் பூனியின் மகன். கடவுளின் இல்லத்தின் வெளிப்புற வேலைக்கு பொறுப்பானவர்களாகவும் லேவியருக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய், யோசபாத்து மன்றாட்டில் நன்றிப்பண ஆரம்பிக்கும் தலைவர் மத்தனியா, இவர் மீகாவின் மகன், இவர் சப்தியின் மகன், இவர் ஆசாபின் மகன். பக்புக்கியா அவருடைய சகோதரில் 2ஆம் இடத்தை வகித்தார். அப்தா சம்முவாவின் மகன், இவர் காலாயின் மகன், இவர் எதுத்தூனின் மகன். புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் 284 பேர். வாயிற்காவலர் வாயில் காக்கும் அக்குபு, தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் 172 பேர். ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவின் எல்லா நகர்களிலும் அவரவர் தம் உரிமைச் சொத்தில் குடியிருந்தனர். கோவில் பணியாளர் ஒபேலில் குடியிருந்தனர். சிகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளருக்கு தலைவர்களாக இருந்தனர். எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த உசி பானின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் மத்தனியாவின் மகன், இவர் மீகாவின் மகன், இவர் கடவுளின் கோவில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாப்பின் மக்களில் ஒருவர். பாடகர்களைக் குறிச்சி அரச கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களின் அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது. மற்ற ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்தோர் பட்டியல். மேலும் யூதாவின் மகனான செராகின் வழித்தோன்றிய மெசஸ்பேலின் மகன் பெத்தகியா மக்களைக் குறித்த எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார். சிற்றூர்கள் அவைகளைச் சார்ந்த நிலங்களைப் பற்றிய குறிப்பு பின்வருமாறு. யூதா மக்கள் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும், எக்கப்பட்சவேலிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர். மேலும் ஏசுவாவிலும் மோலதாவிலும் பெத்பச்சர்சுவாவிலும் பெயர்சபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், சிக்லாசிலும் மெக்கோனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், ஏன்றிமோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாகிலும் அதுலாமிலும் அதன் குடியிருப்புகளிலும், இலாக்கிசிலும் அதன் நிலங்களிலும், அசேக்காவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பெயர்செபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர். பென்யமின் மக்கள் கெபா முதல் மிக்மாசிலும் அயாவிலும் பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும், அனத்தோத்திலும் நோபிலும் அனனியாவிலும் ஆட்சோரிலும் இராமாவிலும் கித்தையுமிலும் ஆதிது சேபோயும் நேபல்லாற்று லோது ஒனோ என்ற ஊர்களிலும் தொழிலாளர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர். லேவியரில் சில பிரிவினர் யூதாவிலும் பென்யமினிலும் குடியிருந்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 424 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது
நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.